அண்ணா என் பேர் நடராஜுங்கண்ணா. சேலம் மாவட்டம் எங்கவள்ளி தாலுக்கா தம்மம்பட்டிங்கிற ஊருக்குண்ணா. ஒரு 14 கிலோ ஓனருக்கும் டிரைவராக வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டி இப்போ வந்து துர்காப்பூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு வந்த வண்டி அடிபட்டு போச்சுங்கண்ணா. இவ்வளோ நாளாக நானே தான் வண்டியில் ஓடிட்டு இருந்தேன். இதனால தான் ஒரு கல்யாணம், அக்கா பையனுக்கு கல்யாணம்னு இறங்கி டிரைவரை மாற்றி விட்டேன். மாற்றி விட்டுட்டு வீட்டில் இருந்தேன். இந்த மாதிரி ஆகி போச்சுங்கண்ணா. வண்டி அடிபட்டு டிரைவரும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கை காலெலாம் அடிபட்டு அவங்க வண்டியிலேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேண்ணா. கையில் 1 ரூபா காசு இல்லாமல் நடுவழியில் மாட்டிட்டு ரோட்டில் நிற்கிறேங்கண்ணா. அது நீங்கள் உதவி பண்ணுவீங்கண்ணா. வண்டி அடிபட்டு 3 நாள் ஆச்சுங்கண்ணா. நான் நேற்று வண்டிக்கிட்ட வந்துட்டேங்கண்ணா. ஊரில் இருந்து வந்து நான் இன்னைக்கு எல்லாம் வண்டி லோடு மாற்றி அடிச்சு ஏற்றிடலான்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு பின்னாடியும் வந்து வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கண்ணா. நான் எப்படி இந்த வண்டியை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு வர முடியல, ஒன்றும் தெரியலங்கண்ணா. டிரைவருங்க வேறையா அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறேங்கண்ணா. பாருங்கண்ணா, வண்டியை பாருங்கண்ணா, இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குதுங்கண்ணா. எல்லாமே புடிஞ்சு போச்சுண்ணா. என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறேண்ணா. ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணா. எப்படியாவது என்னை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கண்ணா. ஏதாவது செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நான் ஊருக்கு வண்டி கொண்டு வந்து ஏதாவது பண்ணுற மாதிரி எனக்கு உதவி பண்ணி கொடுங்கண்ணா. வண்டி பாருங்கண்ணா எப்படி இருக்குதுன்னு பாருங்கண்ணா. நைட்டு வந்து பின்னாடியும் வண்டி அடிச்சுட்டாங்க. முன்னாடி அடித்து 3 நாளாக நிற்கிது வண்டி. இப்போ பின்னாடியும் வண்டி அடிபட்டுருச்சிங்கண்ணா.